அதுக்கு நம்ம அண்ணன் கொடுத்தோம்னா அவரு மைக்ஸுக்காக படிச்சுட்டு போயிடுவார். விடிய வரைக்கும் படிப்பாரு, சூப்பரா படிப்பார். எங்களோட நிறுவனத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த மைக்ஸுக்காக மட்டும் தனியா ஒரு காலேஜில் படிப்பாங்க போட்டுருக்காங்க. அந்த ஸ்டைலு தனியா கேட்கறதுக்கு ஒரு ஆனந்தமா இருக்கும், ஒரு அற்புதமா இருக்கும். இந்த பசுமாட்டுக்கு எத்தனை அறிவு? 5 அறிவு. அதோட சாணத்துக்கு தான் நம்ம பிள்ளையார வச்சு கும்பிடுறோம். நீங்க 6 அறிவு தானே? ஆமா. எங்க உங்க சாணத்துல பிள்ளையார் வச்சு கும்பிடுங்க. நீங்க 6 அறிவு மனுஷன் தானப்பு. ஆமா. உங்க சாணத்துல விபூதி தயார் பண்ணி அரைச்சு சளைச்சு டப்பால் அடைச்சு வச்சு வாயிலி போட்டு பூசிக்கலாம் பார்ப்போம். தெரிஞ்சுக்க, ஏமாத்துறதுல மனுஷ பையன் மாதிரி ஒருத்தனை பார்க்கவே முடியாது. இவனும் நாடகக்காரங்க பகல்லே பிச்சை எடுக்க வந்திருக்காங்க வேஷம் போட்டு. அது எறும்பு கடால எடுத்து வந்திருக்கேன், ரொம்ப காஸ்ட்லியா பிச்சைக்காரன் இருக்கா போடுறது. ஒண்ணு தெரிஞ்சுக்கிறங்க, என்ன நமக்கு நடக்கணும்னு விதி இருக்கோ அதுதான் நடக்கும். எந்த கோயில்ல போய் பூசாரி சொல்லுவார், அந்த கோயில்ல குளிச்சுட்டு வா, இந்த குளத்துல குளிச்சுட்டு வா, ஒரு பாவம் தீர்ந்துடும். நம்பாதீங்க. உங்களோட கேள்வி கேட்கிறேன், நீங்க பிறந்த உடனே உங்களை குளிப்பாட்டினது யாருன்னு கேட்டா தெரியுமா? தெரியாது. யாராவது சொன்னா தெரியும். முப்பதாம் குளிப்பாடிச்சு, நர்சு குளிப்பாடிச்சு. ஆமா. நம்ம செத்ததுக்கு அப்புறம் நம்மளை குளிப்பாட்ட போறது யாருன்னு கேட்டா நமக்கு தெரியுமா? தெரியாது. பிறந்த உடனே குளிப்பாட்டினவனையும் தெரியாது, செத்ததுக்கு அப்புறம் குளிப்பாட்ட போறவனையும் தெரியாது. நாடகத்தில் மிக தெல்ல தெளிவாக இங்கே ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் எங்களது மதுரை ஒத்தக்கடை ட்ரிபிள் கே தமிழன் சேனல் உரிமையாளர் அண்ணன் கண்ணன் அவர்களுக்கும் அதனுடைய ஆபரேட்டர் அண்ணன் தெய்வம் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி எழுந்த வணக்கம். அதோட சாப்பாடு நல்ல சாப்பாடு, அருமையான சாப்பாடு. அதாவது எவ்வளவு நேரம் கழிச்சு வந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, முதல்ல சாப்பிடுங்க, சாப்பிட்டு தான் மற்ற வேலையை பார்க்கணும் அப்படின்னு அன்போடு. முதல்ல விருந்து ஓம்பல் தான் ரொம்ப முக்கியம். சைவ சாப்பாடுனாலும் அருமையா. ஆமா, சைவ சாப்பாடுனா சரி, எப்படியா சாப்பிட வரல காட்டி கொடுக்கணும். மீன் குழம்பு, கறி குழம்பு, அசைவம் சைவம் ரெண்டும் யாருக்கு எது வேணுமோ அப்படி வேணுங்கிற அளவுக்கு பரிமாறிருக்காங்க. அவங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்து நான் போய் பொம்பளை பிள்ளை அனுப்பணும். பொம்பளை பிள்ளை அனுப்புறதுக்கு முன்னாடி நம்ம வந்ததுக்கு ஏதாவது 4 வார்த்தை, நல்ல வார்த்தை ஆமா சொல்லிட்டு போகணும் இல்லையா? வந்தவரு என்ன நோட்டீஸை படிச்சுட்டு போறதுக்கு மெனக்கட்டு என்னைய காரக்குடி சம்பளம் தேவையாது. அதுக்கு நம்ம அண்ணன் கொடுத்தோம்னா அவரு மைக்ஸுக்காக படிச்சுட்டு போயிடுவார். விடிய வரைக்கும் படிப்பாரு, சூப்பரா படிப்பாரு. எங்களோட நிறுவனத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த மைக்ஸுக்காக மட்டும் தனியா ஒரு காலேஜில் படிப்பாங்க போட்டுருக்காங்க. அந்த ஸ்டைலு தனியா கேட்கறதுக்கு ஒரு ஆனந்தமா இருக்கும், ஒரு அற்புதமா இருக்கா அவங்களோட ஸ்டைலு. கண்டிப்பா. அதனால அவரே படிச்சுட்டு போயிருப்பாரு. நான் எதுக்கு வரேன்னா, நம்ம வந்தா 4 மெசேஜ் சொல்லணும் மக்களுக்கு. அது கடமை, நம்ம கடமை. அதுக்காக தான். கண்டிப்பா. இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறது என்னன்னா, எச்சரிக்கை சொல்றேன். என்னங்க எச்சரிக்கைன்னா, இந்த உலகத்துல ஆண்டவன் படைச்ச படைப்புகள்ல ஈயில இருந்து எறும்புல இருந்து 6 மாடுல இருந்து மனுஷன் வந்து 84 லட்சம் ஜீவராசிகளை கடவுள் படைச்சிருக்கான். 84 பறக்கிறது, நடக்கிறது, மிதக்கிறது, ஓடுறது, நம்ம மனுஷ பையன் எல்லாத்தையும் சேர்த்து இதுல இருக்கிறதுலயே சர்வ மட்டமான பிறவி எதிரானா நம்ம மனுஷ பிறவிதான். தவறு. யாருன்னா தவறு? மனித பிறவி ஒரு அரிதான பிறவி. யார் சொன்னாங்க? அம்மையார் சொன்னாங்க. அவங்க சொல்லிச்சா? என்னன்னு சொல்லல. அப்புறம் யார்கிட்ட சொல்லிச்சு? என்னன்னு சொல்லிச்சு? நம்ம அரிது அரிது மானிடராய் சொன்னதெல்லாம் உண்மைதான். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனிடம் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. இது பாட்டு. இதுக்கு என்ன விளக்கம் தெரியுமா உனக்கு? அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுனா மனுஷ பயலா பிறக்கிற பிறவி ரொம்ப கஷ்டம், கிடைக்காதா? ஓகே, அதுக்கு அடுத்த வரைக்கும் கவனி. கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிதுன்னா இதுல 3க்கு தெரியும் உங்களுக்கு. கூணுன்னா பிறக்கிலே கூணு விழுந்து பிறந்துடக்கூடாது, குருடுனா கண்ணு தெரியாம, செவிடுனா காது கேட்காம. ரைட்டு. கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல்னால அந்த பேடுனா என்ன? ரிதம் பேட். நம்ம வாசிக்கிறோம்ல ரிதம் பேட். எப்படி? ஏண்டா அவையார் டிஸ்கோ டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு உதவிப்புல. ஓன் தொழிலுக்கு தக்க மாதிரி தான் நீ சொல்லுவ. பேடுனா ரிதம் பேடு அல்ல. இலக்கணத்துல பேடு என்றால் ஆணும் அல்லாது பெண்ணும் அல்லாது அலித்தன்மை வாய்ந்த குழந்தைன்னு அர்த்தம். அதுவும் இல்லாம பிறக்கணுமா? பிறந்துட்டான். ஓகே, எதுவும் இல்லை, நீட்டா பிறந்துட்டான், குறையில்லை. ஆனாலும் குறைன்னு நான் சொல்றேனே. ஏன்? ஆடு மாடை காட்டிலும் கேவலப்பட்டவன் மனிதன். ஆடு மாடுக்கெல்லாம் 5 அறிவு தான், மனிதனுக்கு மட்டும்தான் 6 அறிவு. நீங்களா பெருமையா பேசிக்க வேண்டியது. ஆடு மாடுக்கு 5 அறிவு. ஆமா, உங்களுக்கு 6 அறிவு. 6 அறிவு. அதனால நீங்க வசந்தவங்க. ஆமா, நான் சொல்றேன், ஆடு மாடு நடந்த பாதையில புல்லு முளைக்கும், மனுஷன் நடந்த பாதையில புல்லு முளைக்குமா? அப்புறம் என்னடா நீங்க ஆடு மாடை வீட்டுல வசந்தாது? நான் கேட்கிறேன். ஒரு சின்ன விஷயம், இருக்கிறதுலே எளிமையான தெய்வம் பிள்ளையார். ஆமா, அவரை எப்படி வேணா வச்சு கும்பிடலாம். பொங்கச்சோறு தான் வைக்கணும் அவசியம் இல்லை, பொரியல் வாங்கி வச்சா கூட போதும். மண்ணுல பிடிக்கலாம், மஞ்சள்ல பிடிக்கலாம், சந்தனத்துல பிடிக்கலாம், ஒண்ணும் இல்லையா? பசுமாட்டு சாணத்துல பிள்ளையார பிடிச்சு வச்சு அதுல ஒரு பூசணி பூ சொருகி
சூடம் பத்தி கொளுத்தி நம்ம சாமி கும்பிடுறோமா இல்லையா? ஆமா. இந்த பசுமாட்டுக்கு எத்தனை அறிவு? ஐந்தறிவு. அதோட சாணத்தை தான் நம்ம பிள்ளையார வச்சு கும்பிடுறோம். ஆமா. நீங்க 6 அறிவு தானே? ஆமா. எங்க உங்க சாணத்துல பிள்ளையார் வச்சு கும்பிடுங்க. இல்ல அதுல பூஜை கும்பிடுங்களேன் பாப்பா. நான் 6 அறிவு 6 பீத்திக்கிறீங்களாப்பா? கும்பிடுங்க. நாங்க எங்க பீத்திங்கண்ணா முடியுமா? அந்த காலத்துல மண் தரை வீடுகள், பசுமாட்டு சாணத்தை போட்டு தான் வீடு முழுகுவாங்க. ஆத்தாமாரு அரிசி புடைக்கிற சொலகு அத சாணத்துல தான் முழுகுவாங்க. அந்த பசுமாட்டுக்கு எத்தனை அறிவு? ஐந்தறிவு. நீங்க 6 அறிவு தானப்பு? ஆமா. எங்க உங்க வீட்டுக்கு உங்க சாணத்தை முழுகிக்கிறீங்களேன் பாப்பா. ஊரே எவனாவது வீட்டுக்குள்ள உட்கார முடியுமா? ஊரே காலி பண்ணிடுவாங்க. இல்ல எவனாவது உள்ள வருவாயா? அப்புறம் என்ன நீங்க 6 அறிவு பெருமையை பேசிக்கிறீங்க? இவ்வளவு வேண்டாம். நீ நெத்தில வச்சிருக்கிய விபூதி திருநீரு அது எதுல தயார் பண்ற? பசுமாட்டு சாணத்துல இருந்து. பசுமாட்டு சாணத்துல வில்வ இலையை சேர்த்து நிழல் உணர்த்தியா காய வச்சு அதை அரைச்சு சலிச்சு பொடியாக்கி அதைத்தான் கோயில்ல உண்டி பிரசாதமா வச்சு சாமியை கும்பிட்டு அந்த விபூதியை நமக்கு கொடுப்பாங்க. வாயில போட்டு நெத்தில பூசுவோம். நீங்க 6 அறிவு மனுஷன் தானப்பு? ஆமா. உங்க சாணத்துல விபூதி தயார் பண்ணி அரைச்சு சலிச்சு டப்பால் அடைச்சு வச்சு வாயிலி போட்டு பூசிக்கலாம் பாப்போம். சொல்லும் போதே ஒரு மாதிரி. அப்புறம் என்னடா 6 அறிவு பீத்திக்கிறீங்க? பசுமாட்டுடைய மூத்திரம் அதுதான் கோமியம். வீட்டு கிரக பிரவேசத்துக்கு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு அந்த மாட்டு கோமியத்தை தான் தெளிக்கிறோம். எங்க பார்த்தாலும் புண்ணியம் சேரும். நீங்க 6 அறிவு தானே? ஆமா. உங்க மூத்திரத்தை பாட்டில் அடைச்சு வச்சு உங்க வீடு முழுக்க தெளிச்சுக்கிறீங்களே பாப்போம். புண்ணியம் சேருமா? பாத்ரூம்குள்ளே நுழைய முடியலையாடா? அதவ சாத்திட்டு வந்தாலும் வீட்டுல தெளிச்சோம்னா வீடு எப்படி இருக்கு? இதுல என்ன நம்ம 6 அறிவு? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, ஏமாத்துறதுல மனுஷ பையன் மாதிரி ஒருத்தனை பார்க்கவே முடியாது. எப்படி சொல்றியா? சாமியவே ஏமாத்துவேன். தெய்வத்தை ஏமாத்த முடியுமா? மனுஷன் ஏமாத்துவேன், ஆனா தெய்வத்தை ஏமாத்த முடியாது. நான் உதாரணம் சொல்லிவிட்டா சொல்லுங்க பாப்பா. உங்க உசுர பிடிக்கிறது யாரு? யமதர்மராஜா. அல்ல வேலைனா லைலாண்டு லாரின்னு சொல்ல மாட்டீங்க. யமதர்மராஜா தானே? ஆமா. அந்த ராஜாவை நேரடியா பாத்துருக்கீங்களா ராஜா? இல்லங்க ராஜா. ஏன் ராஜா? திருப்பி வர முடியாது ராஜா. தெரியுதுல்ல ராஜா? ஆமாங்க ராஜா. அந்த யமதர்மனை இந்த பூலோகத்துல ஒருத்தன் நேர்ல பார்த்தான். நேர்லையா? ஒருத்தன் வீட்டுக்கு எமே வந்தான். கதவை தட்டுறான். டக் டக் டக். சுத்தி இருக்குப்பா. கதவை திறந்தான்ல, நம்மால அரண்டுட்டான். ஏன் அரலாம கண்ணம் கரையர்னு எருமக்கடா மேல கையில சூளம் பாசக்கயிறோட நாக்க தொங்க போட்டத பயப்பட மாட்டானா? பயந்தவன் 2 நிமிஷத்துல சுதாரிச்சுட்டான். இவனும் நாடகக்காரங்க பகல்ல பிச்சை எடுக்க வந்திருக்காங்க வேஷம் போட்டு. அது எருமக்கடால எடுத்து வந்திருக்கேன். ரொம்ப காஸ்ட்லியா பிச்சைக்காரன் இருக்கா போடுறது. இவனுக்கு 10 ரூபாய் அது போட்டு ஆகணும். சரி. நீ எந்த சங்கம் பாடினான்? டே சங்கமாது பங்கமாது, நான் தான் உண்மையான உயிரை பிடிக்கும் யமதர்ம ராஜா. சரிங்க ராஜா, இங்க எதுக்கு வந்தீங்கன்னு நம்மால். அப்பதான் யமதர்மே கையில வச்ச இந்த ஓலைச்சுவடியை காமிச்சான். சரி. இந்த ஓலைச்சுவடியில ஒவ்வொருத்தர் பேரா வரிசை எழுதியிருக்கும். இந்த வருஷப்படித்தான் ஒவ்வொருத்தர் உயிரி நம்ம பிடிக்கிறது வழக்கம். முதல் பேர் ஓம் பேர் தான் வந்துச்சு. அதனாலதான் வந்தேன். பயப்படாத, இன்னைக்கு உடைய பிடிக்க மாட்டேன். அப்புறம் நாளைக்கு ராத்திரி 9:48க்கு தான் உனக்கு டைம் போட்டிருக்கும். இன்னைக்கு ஏன் வந்தேன்னா, நீ நல்லவன், தர்மகாரி நிறைய பண்ணிருக்க. இன்னைக்கே நீ சுதாரிச்சு உன் பொண்டாட்டி உழைக்கு எது சேர்த்து வைக்கிறேன் வச்சுக்கோன்னா. அப்பதான் நம்மால் சொன்ன, நான் சேர்த்து வைக்கிறது இருக்கட்டும், நீ உசுர பிடிக்கிறவனாவே இருந்தாலும் என் வீட்டுக்கு இன்னைக்கு விருந்தாளி, என் வீட்டுல உனக்கு சாப்பாடுட்டான். யமதர்மராஜனுக்கு ஏன் ஒத்துக்கிட்டான். சமையல் தடபுடல ஆகும். அடி சாம்பார், பருப்பு குழம்பு, ரசம், அப்பளப்பு, பொரியல், வத்த குழம்பு, எக்கச்சக்கமா. சமையல் முடிஞ்சு எம்மே ஜம்மனங்கால் போட்டு உட்கார்ந்து தலைவாழை இலை போட்டு சோத்தை போட்டு சாம்பாரை ஊத்தி பிணைஞ்சு 2 வாய் அள்ளி வச்சான்ல. அப்புறம் என்ன, எம்மன் காலை புலந்துட்டான். ஏங்க 32 தூக்க மாத்திரை கலந்துருக்கேன் சாம்பார்ல. மீதி சோத்தை அள்ளி எறும்பு கடாய்க்கு வச்சேன். அது தின்னு விட்டு 4 வாழை மேல தூக்கி கிடக்கு. 4 வாழை பார்த்தல. அப்பதான் நம்மால் சொன்னேன், நீ எனக்கு ஏமானா ஐயா, நான் தாண்டா உனக்கு. ஓலைச்சோடியில முதல் பேர் என் பேர் இருந்ததுனால தானே வந்தேன். இறுதி அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்றேன். அவன் இந்த ஓலையை உருவினான். உருவி அந்த கட்டுல அடியில சுருகிட்டான். கட்டேசி நீ இந்த லைன் படி வரணும்னா 40 வருஷம் ஆகும். அதுக்குள்ள நான் கொல்ல சொல்லி பாத்துக்குருவேன். ஓடி எவன் தூங்கி கண்ணு முழிச்சான்ல, இவனை கையெடுத்து கும்பிட்டான். உயிரை பிடிக்கிறவன்னு தெரிஞ்சு எனக்கு சாப்பாடு போட்டு நீ தூங்க வச்சு ஆசுவாசப்படுத்தினியே, உண்ட வீட்டுக்கு நான் 2 பண்ண மாட்டேன். சோறு தின்ன வீட்டுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். அதனால உன் உயிரை பிடிச்சுதான் ஆகணும். உனக்காக ஒரு சலுகை பண்றேன். எப்பவும் ஓலைய மேல இருந்து தான் எடுத்து வருவேன். உனக்காக ஓலைய அடியில இருந்து உருவி வரேன். அப்பதான் நம்ம ஆளுக்கு வகுத்தால போகுது. பேசாம மூடிக்கிட்டு இருந்தாலும் இருந்திருக்கலாமே. இதுதான் சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறதா. நம்மளே ஓலைய உருவி அடியில சுருக்கி இப்பவும் நம்ம பேர் தான் முதல் பேரா வருது. இதுக்கு காரணம் என்ன?
கடவுளை நம்ம ஏமாத்த முடியுமா? ஒண்ணு தெரிஞ்சுக்கிறங்க, என்ன நமக்கு நடக்கணும்னு விதி இருக்கோ அதுதான் நடக்கும். எந்த கோயில்ல போய் பூசாரி சொல்லுவார், அந்த கோயில்ல குளிச்சுட்டு வா, இந்த குளத்துல குளிச்சுட்டு வா, ஒரு பாவம் தீர்ந்துடும், நம்பாதீங்க. எங்க போய் குளிச்சுட்டு வந்தாலும் நம்ம பாவம் தீராது. ஏன்னா அந்த பாவத்தை அனுபவிக்கத்தான் அந்த பிறவியே. ஓஹோ, அதை நிறைவேற்றித்தான் தீரணுமே தவிர எதிரி. உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க பிறந்த உடனே உங்களை குளிப்பாட்டினது யாருன்னு கேட்டா தெரியுமா? தெரியாது. யாராவது சொன்னா தெரியும். ஒப்பதா குளிப்பாடிச்சு, நர்சு குளிப்பாடிச்சு. ஆமா, நம்ம செத்ததுக்கு அப்புறம் நம்மளை குளிப்பாட்ட போறது யாருன்னு கேட்டா நமக்கு தெரியுமா? தெரியாது. பிறந்த உடனே குளிப்பாட்டினவனையும் தெரியாது, செத்ததுக்கு அப்புறம் குளிப்பாட்ட போறவனையும் தெரியாது. இதுல என்னடா காசியில குளிச்சா பாவம் தீரும், கங்கையில குளிச்சா பாவம் தீரும்? எங்க குளிச்சாலும் நம்ம பாவம் நம்மோடு தான். அதை அனுபவிச்சே தீரணும் என்று சொல்லி இறைவான எப்ப கூப்பிட்டாலும் வந்து கையெடுத்து கும்பிடுங்க. மரண பயம் உங்கள் மனதை விட்டு நீங்கும் என்று சொல்லி மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை பிரியா விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருமே நல்லா இருக்கணும். நம்ம நாட்டை எப்படி சொல்ல போகிறோம்? எல்லோருமே நல்லா இருக்கணும். நம்ம நாட்டை எப்படி சொல்ல போகிறோம்? என்பனவனே சிறகு விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் நான் மூடிக்கணும். என்பனவனே சிறகு விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் நான் மூடிக்கணும். சின்னம் திருவலகே, என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளல் தான்